லயோலா கல்லூரியின் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நியூஸ்7 தமிழும் இணைந்து நடத்தும் தேர்தல் கருத்து கணிப்புக்கான களப்பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் தற்போதே தொடங்கிவிட்டன. தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகிவிட்ட நிலையில் மக்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறிய லயோலா கல்லூரியின் பிளிங்க் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைப்பும் சமூக அக்கறையுடன் செய்திகளை தொடர்ந்து கொடுத்து வரும் நமது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் இணைந்து கருத்து கணிப்பை நடத்தி வருகின்றன. 2 கட்டமாக இந்த கருத்து கணிப்பை நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக மக்கள் எண்ணங்களை கணிப்பதற்கான களப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலம் தழுவிய கருத்து கணிப்புகளை நடத்தும் போது 3000 முதல் 4000 மாதிரிகளை கொண்டு கணிக்கப்படுவது வழக்கம். ஆனால் முதல் முறையாக அதிலிருந்து 2 மடங்கு, அதாவது 8000 மாதிரிகளை கொண்டு கணிப்பதற்கான களப்பணி நடைபெற்று வருகிறது. சமூக அரசியல் தளங்களில் இயங்கி வரும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களையும் களப்பணியாளர்களையும் கொண்டு இந்த பணி நடைபெற்று வருகிறது. ஒரே மாதிரியான நில அமைப்பு, தொழில்முறை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு 3 தொகுதிகளுக்கு ஒரு தொகுதி என்ற கணக்கில் 80 தொகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழலில் சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான கூட்டணிகள் அமைய வாய்ப்புள்ளது என மக்கள் நினைக்கிறார்கள், எந்தெந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள், எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்ற 3 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. தொகுதிக்கு 100 பேர் என்ற விகிதத்தில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் இதற்கான முடிவுகள் நமது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் வெளியிடப்பட உள்ளன. நிச்சயமான மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன் எதிர்பார்க்குறீங்க? என்ன காரணத்துக்காக? ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸை நாங்கள் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வரி பிரச்சனையிலேருந்து எல்லா குடும்ப பிரச்சனையெல்லாம் ரொம்ப வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாம் கட்ட முடியல. நாங்களாம் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் ஏழைங்க சம்பாதிக்கிறோம். ஆட்டோ ஓட்டி பிள்ளைங்க சம்பாதிக்க முடியல. அங்கங்கே மடக்கி அங்கங்கே பிள்ளைகளை 3000 இந்த வருஷத்தில் இந்த 4 வருஷத்தில் ஆட்டோ மடக்கி மாதம் 3000, 2 மாதத்துக்கு 3000, 2 மாதத்துக்கு 3000 நானே கட்டியிருக்கேன். ஆனால் எல்லாம் வச்சுருந்தா கூட பணத்தை பிடிங்கிட்டு தான் விட்றான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. பயம் வரும். அப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் இறங்கி செய்யணும்னு நான் நினைப்பாங்க. இவங்க 5 வருஷம் பண்ணுறாங்க, இவங்க 5 வருஷம் பண்ணுறாங்க, இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, இவங்க விடுறாங்க, இதே மாற்றி இவங்க பண்ணல, இவங்க இதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கு என்ன இவங்க தவிர்த்து வேறு இல்லை. 3வது அணி வந்தால் தான் ஒரு பயம் வரும். நம்மளும் இறங்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வரும் மாட்டாங்க. 3வது அணி தான் மற்ற சொல்கிறாங்களே, கம்யூனிஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்களே, இவங்களாம் சேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னா, யார் காசு தராங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. துட்டு கொடுக்குறவங்களுக்கு வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயமாக காசு எல்லோரும் கொடுறாங்க. எல்லா கட்சிக்காரன் தராங்க காசு. இவங்க தான் அவங்க தான் இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல தராங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணா கொடுப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தா திமுக கொடுப்பாங்க, ஒரு இடத்துல காங்கிரஸ்காரன். 2 பார்ட்டி காசு தராங்க காசு கட்டாயமாக. அதில் 2 பேர்ட்டையும் வாங்கிட்டு அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு தான் தெரியும். அந்த அன்னைக்கு அந்த ஓட்டு போட போகிறாங்க பாருங்கள், அந்த நிலையில் யார் மனசில் என்ன இருந்தோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யாரையும் சொல்கிறார், ராம ஆண்டாலும் ஒன்று தான், ராவன் ஆண்டாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஒரு ஆட்சியோட வித்தியாசம்லாம் சொல்ல முடியாது யாரையுமே. ஏன்னு கேட்டால் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இவங்க இது செய்வாங்க, அவங்க இன்னொருத்தர் செய்யும்போது அது கொஞ்சம் பெட்டராக தெரியும். அதோட இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா செஞ்சாங்கன்னா அது பெட்டராக தெரியும். அப்படி தான் போயிடுது இன்றைக்கி தமிழ்நாட்டு.